இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் திருவசனம். இறை வார்த்தையை கேட்டு புரிந்து கொள்வார்கள். இவர்களுள் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்று ஜூலை மாதம் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, ஆண்டின் பொதுக்காலம் 15ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. குடும்பத்தோடு திருப்பலிக்கு சென்று வர ஞாபகப்படுத்துகிறேன். இன்றைய ஜெப சிந்தனை என்ன தெரியுமா? ஜெபம் என்றால் வளைந்து கொடுக்கும் தன்மையுடன் இருப்பது. உடலளவில் மட்டுமல்ல, மனதிலும் வாழ்க்கையிலும் அப்படி இருந்தால் நீங்கள் எங்கு இருந்தாலும் நலமாக வெற்றியுடன் இருப்பீர்கள் நண்பர்களே. உண்மையான ஜெபம் என்பது இயேசுவிடம் வேண்டுவது மட்டுமல்ல, அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்படைத்து வாழ்வது. நாம் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போதுதான் மனம் சோர்வடையும். ஆனால் இயேசுவிடம் ஒப்படைக்கும் போது உங்கள் உள்ளம் அமைதி பெறும். வளைந்து கொடுக்கும் மரம் புயலில் முறியாது. அதே போல இயேசுவிடம் வளைந்து கொடுக்கும் உங்கள் இதயம் வாழ்க்கையின் சவால்களை நிலைத்திருக்கும் நண்பர்களே. உங்களால் எந்த தடையாக இருந்தாலும் தாண்டி வர முடியும். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் வழிகளை அவருக்கு ஒப்புக் கொடுத்து விடுங்கள், அவர் உங்களை நடத்துவார் என்று. இன்று ஜெபம் செய்யுங்கள். உங்கள் மனதை அல்ல, இயேசுவுடைய சித்தத்தை தேர்ந்தெடுங்கள். மனம் ஒரு குரங்கு நண்பர்களே, அது 1000 சொல்லும், அதற்கெல்லாம் செவி கொடுக்காதீர்கள். இயேசு உங்களை என்ன செய்ய சொல்ல விரும்புகிறாரோ அதை செய்யுங்கள். சரி, இன்றைய முதல் வாசகம் என்ன கொள்ளுகிறது? இறைவனின் வார்த்தை ஒருபோதும் வீணாகாதாம். மழையும் பனியும் பூமியில் விழுந்தால் அவை நிலத்தை நினைத்து விதையை முளைக்கச் செய்து கனியளிக்க செய்கின்றன. அதுபோல இயேசுவின் வார்த்தை வீணாக திரும்புவதில்லை. அது நிச்சயம் தனது நோக்கத்தை நிறைவேற்றித்தான் இயேசுவிடம் திரும்பும். சில நேரங்களில் நான் இவ்வளவு ஜெபிக்கிறேனே, இறைவார்த்தை கேட்கிறேன், ஜெபமாலை சொல்லுகிறேன், ஆனால் என் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் தெரியவில்லையே என்று நாம் நினைக்கலாம். ஆனால் விதை மண்ணில் விழுந்தவுடன் மரமாக உடனே அடுத்த நாளே மாறுவதில்லை. அது மெதுமெதுவாக வளர்ந்தது மரமாகிறது. அதுபோலத்தான் இயேசுவின் வார்த்தையும் நம் உள்ளத்தில் அமைதியாக வேலை செய்து சரியான நேரத்தில் பலனை தருகிறது. ஒரு விவசாயி விதை விதைத்த மறுநாளே வயலுக்கு சென்று ஏன் இன்னும் பயிர் வரவில்லை என்று கவலைப்படுவதில்லையே. அந்த விதை மண்ணுக்குள் அமைதியாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை அவர் நம்புகிறார். அதே போல நாம் கேட்கும் இயேசுவின் வார்த்தை, நீங்கள் செய்யும் ஜெபமும் ஜெபமாலையும் உடனடியாக மாற்றத்தை தராதது போல தோன்றலாம். ஆனால் அது நம் மனதை, எண்ணங்களை, வாழ்க்கையை மெதுமெதுவாக மாற்றிக்கொண்டேதான் இருக்கும். இன்று ஒரு கேள்வி உங்களிடம் நான் கேட்கிறேன். இறை வார்த்தைக்கு என் இதயத்தில் நான் இடம் கொடுக்கிறேனா? நான் இன்று கேட்ட ஒரு நல்ல வார்த்தையை வாழ்வில் செயல்படுத்த போகிறேனா என்று சிந்தித்து பாருங்கள். இயேசு பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு விதை நண்பர்களே. அதை நம்பிக்கையுடன் நாம் ஏற்றுக்கொண்டால் அது சரியான நேரத்தில் 10, 20, 60, 100 உங்களுக்கு கனி தருமாம் என்ற 2ஆம் வாசகம் சொல்லுகிறது. இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவையாம். இன்று நீங்கள் படும் கஷ்டங்கள் ஒன்றுமே இல்லை நண்பர்களே. நீங்கள் அனுபவிக்கப் போகும் பெரிய ஆசீர்வாதங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இதுவெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று இன்றைய 2ஆம் வாசகம் சொல்லுகிறது. இதை நாம் விசுவசிக்க வேண்டும் நண்பர்களே. சரி, இன்றைய நற்செய்தியின் சிந்தனை என்ன? இயேசு இன்றைய நற்செய்தியில் விதைப்பவரின் ஓமையின் மூலம் ஒரு ஆழமான உண்மையை நமக்கு கற்றுத்தருகிறார். விதை ஒன்றுதான், அது இறைவனின் வார்த்தை. ஆனால் பலன் தருவது விதை அல்ல, அது விழும் நிலம். அந்த நிலமும் நல்ல நிலமாக இருந்தால்தான் விதையால் பலன் தர முடியும். அதுபோல
இயேசு அனைவரிடமும் ஒரே அன்புடன் தான் பேசுகிறார். ஆனால் அந்த வார்த்தை நம் வாழ்க்கையை மாற்றுகிறதா இல்லையா என்பது நம் இதயத்தின், நம் எண்ணத்தின் நிலையை பொறுத்ததாம். பல நேரங்களில் நாம் இறைவார்த்தையை கேட்கிறோம், திருப்பலியிலும் பங்கெடுக்கிறோம், விவிலியம் வாசிக்கிறோம், ஜெபமாலை சொல்லுகிறோம். ஆனால் வாழ்க்கையின் கவலைகள், வேலை பளு, பண ஆசை, கோபம், மன்னிக்காத மனம், உலகத்தின் ஈர்ப்புகள், மொபைல் போன், இவற்றுக்கிடையில் அந்த வார்த்தை, இறை வார்த்தை வேரூன்றாமல் போய்விடுகிறது. சில நாட்கள் ஆர்வமாக ஜெபிப்போம். ஒரு சிறிய சோதனை வந்தால் இயேசுவை விட்டு விலகி விடுவோம். ஆனால் நல்ல நிலம் போன்ற இதயம் கொண்டவர்கள் இறை வார்த்தையை மட்டும் கேட்பதில்லை, அதை வாழ்கிறார்களாம். அதனால் அவர்களின் வாழ்க்கை மட்டுமல்ல, அவர்களை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையும், அதாவது குடும்பமும் ஆசிர்வதிக்கப்படுகிறது. ஒரு குடும்பத்தில் ஒருவர் வைராக்கியமாய் ஜெபித்தால் போதும் நண்பர்களே, அந்த குடும்பம் அழிவிலிருந்து காப்பாற்றப்படும், கட்டி எழுப்பப்படும், ஆசிர்வதிக்கப்படும். இன்று ஒரு நிமிடம் நம்மையே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என் இதயம் வழியோர நிலமா, பாறை கொண்ட நிலமா, முச்செடி நிறைந்த நிலமா, அல்லது நல்ல நிலமா? என் இதயத்தில் விழுந்த இயேசுவின் வார்த்தைகள் வளருகின்றதா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவின் விதை நம் வாழ்க்கையை மாற்றும் நண்பர்களே. அதற்குத்தான் என்று நம்மை அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, உன் மனம் நல்ல நிலமாக இருந்தால் அதற்குள் நான் பேசும் வார்த்தைகள் வேரூன்றி வளரும். சாதாரணமாக இருக்கும் உன் வாழ்க்கை ஆலமரம் போல செழித்து வேரூன்றும் என்று சொல்லுகிறார். இன்று நம் இதயத்தை இயேசுவுக்காக தயார்படுத்துவோம், அதை மலரச் செய்வோம். சரி நண்பர்களே, இன்றைய திருப்பாடல் வழி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே இயேசுவே, இன்றைய வசனத்தில் நாங்கள் கேட்பது போல எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நல்ல நிலமாக வாழ்ந்து 10, 20, 60, 100 பலன் கொடுக்க எங்களை ஆசிர்வதியும். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ விளைச்சலை கொடுத்தன என்று வசனம் சொல்லுகிறதே, அதுபோல நான் என் குடும்பத்திற்கும் பணியிடத்திற்கும் நல்ல விதையாக இருந்து பலன் கொடுக்க என்னை ஆசிர்வதியும். மண்ணுலகை பேணி அதன் நீர்வளத்தை, நிலவளத்தை பெருக்கினீர் ஆண்டவரே. என் குடும்பத்தையும் பேணி பெருக்கும்படியாய் ஜெபிக்கின்றேன். கடவுளின் ஆறு கரைபுரண்டு ஓடியது, அது தானியங்களை நிரம்ப விளையச் செய்தது. உம் ஆசிர்வாதத்தின் ஆறுகள் என் குடும்பத்திலும் கரைபுரண்டு ஓடும்படியாய் ஜெபிக்கின்றேன். எனக்கு உம்முடைய ஆசிர்வாதங்களும் பாதுகாப்பும் இரக்கமும் தயவும் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஜெபிக்கின்றேன். நீரே அவற்றை இவ்வாறு விளையச் செய்கின்றீர். அதன் படைசால்களில் தண்ணீர் நிறைந்தோடச் செய்கின்றீர். அதன் கரையோர நிலங்களை பரம்படித்து மென்மழையால் மிருதுவாக்குகின்றீர். அதன் வளைமைக்கு ஆசி வழங்குகின்றீர். ஆம் இயேசுவே, விளையச் செய்கிறவர் நீர்தான். விதை இருக்கலாம், மண் இருக்கலாம், உரம் இருக்கலாம், மழை வரலாம். ஆனால் அந்த விதையை முளைக்கச் செய்கிறவர், வளரச் செய்கின்றவர், மிருகங்களிடமிருந்து காப்பாற்றுபவர், கனி கொடுக்கச் செய்கின்றவர் நீரே இயேசுவே. அதுபோல நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நான் இருந்து பலன் கொடுக்க என்னை காதுகாத்து நடத்தருளும். ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் முடிசூட்டுகின்றீர். இந்த ஆண்டு முழுவதும் உமது நலத்தால் என்னையும் முடிசூட்டும்படியாய் ஜெபிக்கின்றேன். உம்முடைய வழிகளெல்லாம் வளம் கொழிக்கின்றன. பாலை நிலத்தில் மேய்ச்சல் நிலங்கள் செழுமை பொங்குகின்றன. பாலை நிலம் போல இருக்கும் என் வாழ்க்கை மேய்ச்சல் நிலம் போல வழமையான நிலமாக மாற நீரே ஆசிர்வதித்து நடத்தும்படியாய் ஜெபிக்கின்றேன். குன்றுகள் அக்களிப்பை இடைக்கச்சையாய் அணிந்துள்ளன. இயேசுவே, என் வாழ்க்கையில் நான் இழந்த சந்தோஷங்களை, நிறைவான நாட்களை இருமடங்காக எனக்கு தரும்படியாய் ஜெபிக்கின்றேன். புல்வெளிகள் மந்தைகளை ஆடையென கொண்டுள்ளன. பள்ளத்தாக்குகள் தானியங்களால் தங்களை போர்த்தி கொண்டுள்ளன. அவற்றில் எங்கும் ஆரவாரம், எம்மருங்கும் எண்ணிசை. ஆம் இயேசுவே, என் வாழ்க்கையில் நான் கண்ட துன்ப நாட்களுக்கும் இழப்பின் நாட்களுக்கும் பதிலாக ஆரவாரமும் இன்னிசையும் முழங்க ஜெபிக்கின்றேன். இயேசுவே, என் வாழ்க்கையை உமது கரங்களில் ஒப்படைக்கின்றேன். நீரே பள்ளத்தாக்குகளை புல்வெளியால் நிரப்பியது போல என்னையும் நிரப்பும்படியாய் ஜெயிக்கின்றேன். நான் என் வீட்டிற்கும்
என்னை சுற்றி வாழ்பவர்களுக்கும் பயனுள்ளதொரு வாழ்க்கை வாழ இறுதியிலே உம்மை முகமுகமாய் காண அருள் செய்யும்படியாய் ஜெபிக்கின்றேன். ஆசிர்வதித்து நடத்த வேண்டுகின்றேன் இயேசுவே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.